ஹாய் லீடர்ஸ், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி நான் வந்து என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, இந்தியன் ஏன்ஷியன்ட் ட்ரெஷர் ஆஃப் வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி தான் நான் பேச போகிறேன். இது எதை எதை பற்றி இருக்கும்னா, நம்மளுடைய தமிழர்கள் பழங்காலத்தில் வந்து என்னென்ன என்னென்ன எப்படி வந்து என்னென்ன மருத்துவ குணங்கள் உடைய பொருட்கள்லாம் பயன்படுத்துனாங்களோ அதெல்லாமே வந்து இப்போ இந்த ஜெனரேஷனில் எப்படி வந்து அதெல்லாமே எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ முன்னாடி பழங்காலத்தில் வந்து எப்படி பொருளை எப்படி வந்து அந்த மருத்துவ குணத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களே வந்து அரைச்சி அதில் இருக்க சாறை எடுத்து சாறு எடுத்துக்கிட்டு அது மூலயமா பயன்படுத்தி அவங்க நிறையா வந்து நன்மைகளை பெற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து இப்போ இருக்கிற நம்ம ஜென்ரேஷன்லாம் அதை மாதிரிலாம் யாரும் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இந்த செடி அந்த தழையை பறித்து வேப்பிலையை பறித்து அரைச்சி அப்படி குடிக்கிற அந்த மாதிரி பழைய காலத்தில் நம்ம தமிழர்கள் பண்ண முறைகள் படிலாம் யாரும் இப்போ பண்ண மாட்டாங்க. யாரும் இப்போ அதை யாரும் விரும்புறது கிடையாது. பட் ஆனால் வந்து அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து அந்த ஒரு கண்ணோட்டத்தை மாற்றுறதுக்கு மாற்ற முடியுன்ற அந்த விஷயத்தை மாற்றுற மாதிரி இப்போது நம்ம வெஸ்டேஜ் கம்பெனியில் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து லான்ச் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நிறையா மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா அதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஆம்லா கேப்சூல், அலோவேரா கேப்சூல், நீம் கேப்சூல் அண்ட் நோனி கேப்சூல், ஸ்பைருலினா. இந்த 5 மட்டும் இந்த 5 பற்றி மட்டும் ஒரு இதை பற்றி நிறையா விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அதான் அவர் இந்தியன் ஏன்ஷியன்ட் ட்ரெஷர்ஸில் வந்து நம்ம ஆம்லா நெல்லிக்காய் பற்றி பார்க்க போகிறோம். நீம் வேப்பிலை பற்றி அவர் இந்தியன் ஏன்ஷியன்ட் ட்ரெஷரில் வந்து நம்ம வந்து நெல்லிக்காய் பற்றி இந்தியன் ஏன்ஷியன்ட் ட்ரெஷர் ஆஃப் வெஸ்டேஜ், நம்மளோட வெஸ்டேஜ் கம்பெனிலாம் வெஸ்டேஜ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆம்லா, நீம், புதினா, அலோவேரா, நோனி, துளசி, கற்றாழை, ஃப்ளாக்ஸீட், கவு மில்க்லேருந்து கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி நிறையா மருத்துவ குணமுடைய பொருட்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய வெஸ்டேஜ் கம்பெனியில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 ஹெல்த்து சப்ளிமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆம்லா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆம்லானால நம்மளுக்கு என்னென்னு தெரியும். அது வந்து நெல்லிக்காய். அது வந்து இங்கிலீஷில் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்தியன் கூஸ்பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 100க்கும் மேற்பட்ட நோய்களை வந்து குணமாக்குறதுக்கான ஒரு மூலிகை மருந்தாக இருக்குது நெல்லிக்காய். ஒரே ஒரு சொல்யூஷன், 100 நோய்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன், அது நெல்லிக்காவாக இருக்குது. அண்ட் இதை வந்து ஆயுர்வேதாவில் என்ன சொல்லுவாங்கன்னா அமிர்தபால் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வந்து என்னென்னா நம்ம உடம்புல வந்து எப்படி சொல்கிறது, இம்யூன் சிஸ்டம் பூஸ்டராக இருக்குது. இம்யூன் சிஸ்டம் பூஸ்டர் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம உடம்புல வந்து அதிகப்படுத்துறதுக்காக இது இருக்குது. நிறையா நோய்களில் இருந்து நம்மளோட உடம்பு வந்து பாதுகாக்கிறதுக்காக இது வந்து உதவுது. நம்ம உடம்புல வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு அதிகப்படுத்துறதுக்கு வந்து இது ரொம்ப உதவியாக இருக்குது. இதில் வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கோல்டு இருக்கும். கோல்டு மீன்ஸ் சளி இருக்கிறதையும் வந்து குணப்படுத்துது. நிறையா பேருக்கு வந்து எப்படின்னா அவங்க எப்போவுமே அவங்களுக்கு வந்து சளி இருந்துகிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட்டாக நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். அது வந்து எப்படின்னா அது எப்படின்னு சொல்ல முடியாது. எப்படின்னா வந்து அவங்களுக்கு அந்த கிளைமேட்டெல்லாம் வந்து ஒத்துக்காததுனால அப்படின்னு இருக்கலாம். எல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ சம் இன்ஃபெக்ஷன் அது அவங்களுக்கு வந்து ப்ரொலாங்டாகவே ரொம்ப காலம் இருந்துகிட்டே இருக்கும், சளி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து இந்த கேப்சூல் எடுத்துக்கிட்டால் அதெல்லாமே கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அண்டு அது குறைஞ்சிட்டே வரும். டைஜஸ்ட் சிஸ்டம், ஜிஐ ட்ராக் அப்படின்னா நம்மளோட
செரிமானம் குழாய் பாதை இருக்குல்ல, செரிமான குழாய் அதில் அதை சொல்லுவாங்கள்ல, வயிற்றில் வந்து நிறையா கெட்ட கெட்ட கிருமிகள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அதை நம்மளோட உடம்புல செரிமானம் வந்து நல்லா, நம்ம உடலில் நம்ம செரிமானம் நல்லா நடக்கிறதுக்கு இதுக்கு வந்து ரொம்ப உதவுது. ஆன்டி ஆக்சிடென்ட்டை அண்ட் ப்ரிவென்ட் ப்ரீ மெச்சூர் ஏஜிங். ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ப்ரீ மெச்சூர் ஏஜிங்னால் வந்து நம்ம வயதாகாமல் காட்டுறதுக்கு, இளமையாக எப்போதும் இளமையாக காட்டுறதுக்கு இது ரொம்பவும் உதவுது. அண்ட் சுகர் பேஷண்ட்டும் இதை வந்து முக்கியமாக எடுத்துக்கலாம். நம்மளோட டயபெட்டிஸ் பற்றி சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்கள்ல, சர்க்கரை நோய் உள்ளவங்க, அவங்களும் வந்து இந்த நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக என்ன தெரியும்னா வந்து நெல்லிக்காய் ஜூஸ்லாம் நிறையா பேர் அதிகமாக குடிப்பாங்க. நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா எப்படி சொல்கிறது, ஈஸியாக செரிமானம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக குடிப்பாங்க. ஆனால் இதில் வந்து இன்னும் இதில் வந்து நிறையா இருக்குது. எப்படி கோல்டு வந்து ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதெல்லாமே இருக்குது. இந்த கேப்சூலை யூஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்க எல்லா பெனிஃபிட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது அலோவேரா. அலோவேரா வந்து நம்ம என்ன சொன்னோம், சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. இதில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது. இது வந்து எப்படின்னா வந்து நீர் இல்லாமலும் இருக்கும், தண்ணீர் இல்லாமலும். இது வந்து என்னென்னா தண்ணி இல்லாமல் இருக்கும், மண் இல்லாமையும் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் வந்து 40க்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, இதில் வந்து 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் தான் செரிமானம், நம்ம உடம்புல வந்து நல்லா செரிமானம் நடக்கிறதுக்காக இது ரொம்ப முக்கியமாக உதவுது. அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வந்து நம்ம மலச்சிக்கல் லேருந்து தடுக்கிறதுக்கு இது இருக்குது. அந்த கேஸ் ஃபார்ம் ஆகிரும்ல நம்ம வயிற்றில், அதையும் வந்து இது தடுக்குது. அண்டு மூச்சு பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து வீக்னஸ் அண்ட் டிஸ்பெப்சியா அப்படின்னு இருக்கா, மூச்சு பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து லிவர் வீக்னஸ், அது எல்லாத்தையும் எப்படின்னா நம்மளுடைய லிவரு, அதுக்கப்புறம் வந்து சுவாசக்குழாய், இது எல்லாத்தையுமே வந்து இது வந்து நல்லா செயல்பட வைக்கிறதுக்காக இந்த கேப்சூலை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னில் வர எப்படி சொல்கிறது, ஸ்கின்னில் வர ரேஷஸ்ஸு, இந்த சன்லேருந்து அந்த சூரிய ஒளியினால் வர அந்த எப்படி சொல்கிறது, காயம்லாம் வரும்ல,